தீபாவளி ஸ்வீட் டே 6 இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாமா? ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இனிப்பு பூரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூரி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவு சோடா மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் டே 5 வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவு வந்துட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினா தான் அது நல்லா கடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு அதை சப்பாத்தி திரட்டுறது போல் நல்லா திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் திரட்டி எடுத்து அதோட 2 சைட் கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு இது போல் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்லேயோ டைமண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணுமோ அதை அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக கட் பண்ண வருது அப்படின்னு. நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெறும் 10 minutes போதும், இருக்க எல்லாத்தையுமே ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 70% மட்டும் எண்ணெய் ஹீட் ஆனால் போதும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டதுமே வந்துட்டு கருகிடும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெயில் போட்டதுமே அது எந்த அளவுக்கு எண்ணெயிலேருந்து அப்படியே மேலே எலும்பி வருதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கருகிடும். ஃப்ரை பண்ணதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதத்தில் அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரி மேலே அப்படியே ஊற்றி நல்லா 2 குலுக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 minutesல அப்படியே சூப்பராக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி எப்படி பல்லன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்களே செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.